ஐம் திவ்யா. ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் 15 பேருக்கு ரொம்ப நன்றி. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம ஜாப்பனீஸ் வந்து எக்ஸாம் வந்து கிட்டல வரப்போகுது. அதாவது ஜூலை மந்த்ல N5 எக்ஸாம் வந்து நான் கொஞ்சம் எடுக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் N5 எக்ஸாம் படிக்கணும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஜாப்பனீஸ் கற்றுக்கணும், எல்லாத்துக்குமே நான் போடுற 30 நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன நடத்த போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது என்னென்ன நடத்த போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இரகானா கத்தகானா நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஒக்காபுலரி அது மூலமாக படிச்சுக்கலாம். நான் மின்னானோ நிஹன்ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சிருக்கேன். அது மூலமாக நீங்கள் ஒரு 25 லெசன்ஸ் கவர் பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து ஜாப்பனீஸ் N5 கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராமரும் நடத்திடுறேன் N5க்கு. வேற லிசனிங் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சிஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுற PDF அதை நீங்கள் வந்து யூடியூப்ஸ் மூலமாக படிச்சுக்கோங்க. நான் 15 சப்ஸ்கிரைபர் யாரோ ஒரு 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நான் சொல்லித்தர ரெடி. இன்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் செஷனை. இன்னைக்கு வந்து நான் ஹிரஹானா எடுக்கலான் இருக்கேன். என்ன புக் எடுக்கலையா? எடுக்க போலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் சாரி ஆ சீரிஸ் ஆ இ உ ஏ ஓ இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? வாங்க எழுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரோக், அப்புறம் இது, அப்புறம் இதுல இருந்து இது ஆ எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு நான் இங்கிலீஷ்லேயும் கீழே வந்து எழுதிடுறேன். ஆ இ உ ஏ. நான் எப்படி ஸ்ட்ரோக்ஸ் போடுறேனோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓ வந்து இப்படி, ஓ ஓ மேலே ஸ்ட்ரோக், இது வந்து ஓ. ஆ இ உ ஏ ஓ ஸ்ட்ரோக்ஸ். இந்த லைன்ஸ் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு கா சீரிஸ் கா கா கி கூ. கூ வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கூ வந்து குருவியோட மூக்கு மாதிரி இருக்குது. அப்படி நல்லா வச்சுக்கோங்க. குருவியோட மூக்கு கூ. கி கா கா கி கூ கே. கே எப்படி போடுவ? கே கேவா? கோ சிம்பிள். இப்படி ஒரு ஸ்ட்ரோக், இப்படி ஒரு ஸ்ட்ரோக். கோ வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ தமிழ் எப்படி ஆ ஆ இ ஈ உ ஏ ஏ ஓ அப்படின்னு இருக்கோ, இங்கே ஆ அப்படின்ற ரொம்ப வந்து நெடியில் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஆ இ உ ஏ ஓ கா கி கு கே கோ இந்த மாதிரி தான் படிக்கணும். நெக்ஸ்ட் சா சீரீஸ். சா நான் போடுற ஒவ்வொரு சீரீஸ்க்கும் பாஸ் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சா ஷி சா ஷி. சு எப்படி போடுவேன்? சு வந்து நம்ம ஓ போட்ட மாதிரி, ஆனால் மேலே வந்து ஸ்ட்ரோக் போடக்கூடாது சூக்கு. சே எப்படி போடுறது? சே ரொம்ப சிம்பிள். சே சே அப்படின்றது இது வந்து நம்ம தாடை மாதிரி இருக்குது. நம்மளோட ஜா லைன் இருக்குல்ல, சே சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம வாயில் தானே சொல்லுவோம். அந்த சே இந்த ஜா லைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சோ சோ ஸோ வந்து இப்படி வந்து இப்படி போகுது. இப்படி தான் ஸோ. சா சீரீஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு தா. தா வந்து இப்படி. நெக்ஸ்ட்டு சி. தாக்கு அப்புறம் தா தீ தானே வரணும். ஏன் இங்கே சி வந்திருக்குன்னா ஜாப்பனீஸில் இப்படி தான் வரும். சி. நெக்ஸ்ட்டு சு. சு வந்து எப்படி போடுறோம்னா இப்படி இப்படி தான் சு. நெக்ஸ்ட்டு தே. தே வந்து இப்படி வரும். நெக்ஸ்ட்டு தோ. டோ வந்து நம்மளோட காலோட டோ மாதிரியே இருக்குது. இது வந்து கால், இது வந்து டோ. இது வந்து நம்ம காலோட டோ மாதிரியே இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி போடணும்? நாக்கு அப்புறம் என்ன? நீ.
ஈக்கு அப்புறம் என்ன, நல்லா வேர்டை பார்த்து போகணும். நூ நே, நே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து நே, இப்படி நம்ம ஒத்த சொல்லி கொம்பு போடுவோம்ல தமிழில். தமிழ் தெரிஞ்சால் ஜாப்பனீஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிவா. நோ போட்டோமா, இப்போது ஹா, ஹா போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹி, ஹீ, ஹீ முடிச்சதுக்கப்புறம் ஹூ தான் வரும். ஆனால் இங்கே ஃபூ, ஃபூ இப்படி தான் போடணும். ஃபூ, ஹே வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி போட்டுக்கலாம், இப்படி தான் வரும். ஹோ வந்து இப்படி வந்து ஹோ வந்து போட்டோமா, ஆ கா சா, ஆ கா சா தா நா ஹ. நெக்ஸ்ட் மா, மா வந்து நம்ம தமிழ் மா போடுற மாதிரியே போட்டு ஆனால் மேலே இப்படி வரும். இது வந்து மா. மா முடிச்சதுக்கப்புறம் மீ, மீ ரொம்ப சிம்பிள், இப்படி தான் வரும். இசட் போட்டு இப்படி ஒரு கோடு போட்டோம்னா மீ. மூ வந்து இப்படி, இது வந்து மூ. மே வந்து இப்படி, இது வந்து நம்ம ஏற்கனவே இப்படி சுழிச்சு விட்டோம்னா நூ, சுழிக்கு விடலினா மே. ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோ, மா, மீ, மூ, மே, மோ. ஆக்கா சாத்தா நாஹா மா. இதுதான் வந்து யா. நெக்ஸ்ட்டு இப்படி மேலே பெருசாக வந்து கீழே வரும். இ, இது எப்படி போடுறது, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகணும். யூ வந்து எப்படி போடுறது, இப்படி போடணும். யோ வந்து எப்படி போடுவேன், யோ வந்து இப்படி போட்டு ஒரு இப்படி, அவ்வளோதான். யா யூ யோ. நெக்ஸ்ட் ரா, ரா, ரீ, ரூ, இதுதான் ரூ. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸி. ரே, ராரி போட்டோமா. நெக்ஸ்ட்டு வா, இதுதான் வா, சிம்பிள். வா வா, வா வு, எப்படி போடுவேன்னா நான் எப்படி போடுவேன். நெக்ஸ்ட்டு ஓ எப்படி போடுவேன், இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம், நல்லா போட்டுக்கோங்க. ஓ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் போடும். லாஸ்ட்டில் இன், இன்னும் எப்படி போடுறதுன்னா ஹெச், இப்படி தான் இன். சரி, நான் சொல்லிக் கொடுத்த லெட்டர்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்பை வந்து என்னோடய டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிக்கிறேன். என்னோடய டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். நல்லா இந்த ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க. லெட்ஸ் டூ இட்.